Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel, Sunni's Home Chef. So friends, இப்போ இங்கே இருக்கிறது 3 பாயில் பண்ண எக்கு, அப்புறமா 7 பப்படம். இதை வச்சு சூப்பரான லாக்டவுன் டைமில் செய்யக்கூடிய சிம்பிளான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 3 பாயில் பண்ண முட்டையையும் துருவி எடுத்துக்கணும். நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி துருவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதாவது கடாயை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே 3 பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்குனதும் கொஞ்சமாக மல்லி இலை, அதாவது கொரியண்டர் லீவ்ஸ் நறுக்குனதும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது. ஜஸ்ட் அந்த ஆனியன் வேகிற டைம் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த டைமில் நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு தூள் போட்டுக்கலாம், அதாவது பெப்பர் பவுடர். அப்புறமா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம் ஆயிலில். வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நாம் துருவி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ஆனியனும் இந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபில்லிங்கை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பப்படம் அதை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி எடுக்கணும். அதாவது நம்ம தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணும்போது அது உடையாமல் நல்லா பெண்டாகி வரணும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு அதை கம்ப்ளீட்டாக டிப் பண்ணி எடுத்தாலே அது கம்ப்ளீட்டாக வெட்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி வரணும். ஸோ இப்போ இதை லைட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு. பிகாஸ் ரொம்ப தண்ணியாக அவங்க ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணும், அதுக்காகத்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஃப்ளோரை லைட்டாக தண்ணி விட்டு கலந்து இந்த மாதிரி ஒட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பப்படம் எடுத்து அதில் எட்ஜஸ் எல்லாமே அந்த ப்ளைன் ஃப்ளோர் மிக்ஸிங்கை தேய்ச்சி விட்டுட்டு நடுவில் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். அதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எக் ஃபில்லிங். இப்போ இதை 2 பக்கமும் லைட்டாக மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு அதோடைய எட்ஜஸில் அகைன் நாம் ப்ளைன் ஃப்ளவர் மிக்ஸிங்கை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்டி விட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நாம் இருக்கிற பப்படம் எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். இங்கே நாங்கள் ஸ்மால் சைஸ் பப்படம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் பப்படமாக இருந்துச்சுன்னா ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த பப்படம் அப்புறமா எக்கு அண்ட் ஆனியன் எல்லாமே எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். அண்ட் டீ கூட சாப்பிட்றதுக்கு, சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மிதமான சூட்டில் ஆயில் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பப்படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்காதில்ல. அதனால நம்ம அதை ஜஸ்ட்டு 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி எல்லா பக்கமும் லைட்டாக ஃப்ரை ஆகிறது மாதிரி எடுத்தாலே போதும். ஸோ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நாம் அதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பக்கமும் நம்ம ஃப்ளிப் பண்ணியாச்சு. இதை இப்போ நாம் ஆயிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்து மாற்றிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, அண்ட் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோட சுனிஸ் ஹோம் செஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.